என்பவர் டாக்டராக இருந்துட்டு இந்த மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மருத்துவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி வாழ்ந்த டாக்டர் ஹனிமன் மருத்துவ முறை ஒன்று இருக்குது. அதான் ஹோமியோ மருத்துவ முறை. இந்த ஹோமியோ மருத்துவ முறை தான் இவருக்கு ஃபாலோ பண்ணி அதில் அட்ராக்ட் பண்ணி தான் இதுக்கு வந்தார். அந்த ஹோமியோ மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச டாக்டரு மருந்தை கொடுக்கறதுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேஷண்ட்டை நீங்கள் கேட்கையில் அவருடைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் என்னன்னு பாருங்கள், அவருடைய மென்டல் சிம்டம்ஸ் என்னன்னு பாருங்கள். ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் மூட்டு வலிம்பார். அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும்பார், எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கும்பார், எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருதும்பார். இதெல்லாம் அவருடைய மென்டல் சிம்டம். அதுக்கு மருந்து கொடுத்தா தான் முழுமையாக க்யூர் ஆகும் அப்படிம்பார். இது 250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் சொன்னது மாத்திரம் இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சாக்ரட்டிஸுடைய சிஷியனாக இருந்த பிளேட்டோ சொன்ன வார்த்தை, இஃப் யூ வாண்ட் டு ஹீல் யுவர் பாடி ஃபர்ஸ்ட் ஹீல் யுவர் மைண்ட். அதான் உங்களுடைய மைண்டை ஹீல் பண்ணாத வரைக்கும் கேன்சரும் க்யூர் ஆகாது, ஆஸ்துமாவும் க்யூர் ஆகாது, மூட்டு வலியும் க்யூர் ஆகாது, பிபியும் க்யூர் ஆகாது, சுகரும் க்யூர் ஆகாது. மைண்டை ஹீல் பண்ணிட்டா ஒரு வியாதி நம்மகிட்ட இருக்காது. ஏன்னா நான் இந்த மருத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேணுகோபால் சுவாமிகள்னு ஒருத்தர் இங்கே இதில் இருந்தார், திருப்பூர் பக்கத்தில். அவருடைய ஃபாலோயர். அவர் என்ன சொல்லுவார்னா ப்ரீச்சிங்கில், நம்ம சாப்பிட்ற உணவு எதுவுமே விஷம் இல்லை, நமது எண்ணங்கள் அதை விஷமாக்கிக்கிட்டு இருக்குமார். எப்படி விஷமாக்குதுன்னு சொல்கிறேங்க இல்லைங்க. கோப எண்ணம், பொறாமை எண்ணம், வெறுப்பு எண்ணம், அன்பை தவிர, சத்தியத்தை தவிர, உண்மையை தவிர மித்த எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் நினச்ச உடனே உங்கள் பிளட்டு அமிலத்தன்மையாயிடும். இந்த அமிலத்தன்மையான பிளட்டில் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உடம்போட ஒட்டாது. பிளட்டு அசுத்த ரத்தமாகிடுது. அதுதான் வருது. ரத்தம் கெட்டு போனால் அப்படிங்கிற வேர்டை அட்ரஸ் பண்ணுறாரு இல்லையா பாஸ்கர். இந்த ரத்தம் கெட்டு போகிறதுங்கிறது ரத்தம் அமிலத்தன்மையாக ஆயிடும். இந்த அமிலத்தன்மையான பிளட்டில் எதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு இரும்பு சக்தி குறையா இருக்குன்னு இரும்பை சாப்பிட்டாலும் இரும்பையும் கரைச்சி அனுப்பிச்சிடும். குரோமியம் வேணும், தங்கம் வேணும், வெள்ளி வேணும், அல்லது வேறு என்ன மினரல் வேணும், அவ்வளவே அதை கரைச்சி அனுப்பிச்சிட்டு இருக்கும். இதுதான் வியாதிக்கு காரணம். இது மனசு தான் காரணம். இந்த மனதில் கோபம், பொறாமை, வெறுப்பு, இது எல்லாம் மனம் போல் வாழ்வுன்னு சொல்கிறார்ல. என்னுடைய கோபம், என்னுடைய பொறாமை என்னுடைய பிளட்டை அசுத்தமாக்கிக்கிட்டு இருக்குங்கிறத தவிர வேறு யாரையும் ஒன்றும் பண்ணுறதில்லை. வள்ளுவர் குரல் நிறையா பார்த்தீங்கன்னாலும் சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு இருக்காரு. அதே மாதிரி அழுக்கார அபாவைகள் இன்னா செல்வினான்கும் இழுக்கா என்ற தரம், இது எல்லாமே நம்மளை தான் பாதிக்குது. நம்ம ரத்தத்தை அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குது எண்ணங்கள், நல்ல எண்ணம் இல்லாதது எல்லாம். இதனால தான் இந்த வியாதி பூரா வருது. இந்த எண்ணங்களை மாற்றாத வரைக்கும் இது பிறவி குணமாகி போச்சு. கோபம்ங்கிறது எங்கள் அப்பா பட்டிருப்பார், எங்கள் அப்பாவுக்கு அப்பா பட்டிருப்பார், நானும் பட்டுக்கிட்டு இருக்கேன். பொறாமப்படுறதுங்கிறது எங்கள் அம்மாவோ எங்கள் பாட்டி இருந்தால் அது என் கூட இருக்குது. அது கெட்ட எண்ணம்னு தெரியாமல் என் கூட இருக்குது. புரியுதா? மனிதனுக்குள்ள தெய்வமும் இருக்குது, பிசாசும் இருக்குது. இந்த மனிதத்தன்மை மனிதனுக்குள்ள பிசாசு ஜெயிச்சிருச்சுன்னா இறப்பு, தெய்வம் ஜெயிச்சுட்டா மரணம் பண்ணால் பரவாயில்ல, இவ்வளோதான். இந்த ஹீலிங் பவருங்கிற தெய்வம் இருக்குல்ல, அது நம்மளுடைய உயிர் சக்தி. முதல்ல ரேக்கியில் சொன்னேன் இல்லையா, இந்த உயிர் சக்தி நீங்கள் உங்கள் உடம்புல என்ன பாதிப்பு வந்தாலும் ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்குது. ஹீல் பண்ண விடாமல் ஒரு தடை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் ஈகோன்னு பேர். எட்ஜிங் காட் அவுட். இந்த காட் நம்ம உடம்புக்குள்ள உள்ள காடை நம்மளை விட்டு வெளியே அனுப்புகிற வேலையை பண்ணுது இந்த ஈகோ. அந்த ஈகோங்கிற, அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அழிவு, உடம்பு அழியிறது, கேன்சர் வந்து, பிபி வந்து, இல்லை சொத்து அழியிறது, இல்லை பிஸ்னஸ் அழியிறது, இதெல்லாம் அழிவு. குழந்தைகள் இல்லாமல் போயிடுறது, அல்லது மனைவி சண்டையாக போட்டு போயிடுறது, இதெல்லாம் அழிவு. இந்த அழிவுக்கு முந்தையது என்ன? ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? அழிவுக்கு முந்தியது அகந்தை. இந்த அகந்தை அழியாத வரைக்கும் எந்த வியாதியும் க்யூர் ஆகாது. அந்த அகந்தையை அவர் 27 விதமான கேரக்டரை எடுத்திருக்கார் டாக்டர் பாச். 27 விதமான கேரக்டர். அவர் இந்த மருத்துவத்தை ஹோமியோ மருந்தை பண்ணிட்டு, ஹோமியோ மருந்து நல்லா வேலை பார்க்குது. ஏன்னா மென்டல் சிம்டம்ஸுக்கு மருந்து கொடுக்கணுங்கிறது இந்த புக்கில் இருக்க மாதிரி தான். இஃப் யூ வாண்ட் டு ஹீல் யுவர் பாடி ஃபர்ஸ்ட் ஹீல் யுவர் மைண்ட். மனது எண்ணங்களை சுத்தப்படுத்தாமல்
மனதில் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் எந்த வியாதியும் க்யூர் ஆகாது. க்யூர் ஆயிடுச்சுன்னு நம்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வியாதி அடுத்த இடத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தம். நம்மகிட்ட மெட்டபாலிசத்தில் வீக்கஸ்ட் பாயிண்ட் மூட்டு வலி, அது அலோபதி டாக்டர் போய் மருந்து சாப்பிட்டு நிறுத்திட்டிங்கன்னா அது மூவ் பண்ணி வயிற்று வலியாக வந்து நிற்கிறோம், அல்லது அல்சராக வந்து நிற்கிறோம், அல்லது பிபியாக வந்து நிற்கிறோம். ஏன்னா உங்களுடைய மைண்டை ஹீல் பண்ணாத வரைக்கும் இந்த வியாதித்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் டாக்டர் எட்வர்ட் பாட்சுடைய வேர்டு, த டிசீஸ் இஸ் தி எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அவர் ஓன் தாட்ஸ். நமது எண்ணங்கள் தான் வியாதியின் காரணம். இந்த பலவகையில் என்ன பண்ணுறாங்கன்னா மூட்டு வலியை தேடிக்கிட்டு இருக்காங்க. மூட்டு வலி வியாதி இல்லை, இட் இஸ் த ரிசல்ட். இதோடைய ஆரம்பம் என்னன்னு தெரிஞ்சு அதை க்யூர் பண்ணாத வரைக்கும் க்யூர் பண்ணாது. இதுதான் டாக்டர் எட்வர்ட் பாட்சுடைய 38 மருந்துக்கும் 30 விதமான கேரக்டர். இந்த 38 மருந்து என்னென்னு சொல்கிறேன், அதில் எப்படி எப்படி மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். ஏன்னா அனுபவத்தை பயிர்த்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் மொத்தம் 7 விதமான கேரக்டராக பிரிச்சிருக்கார். மொத்தத்தையும் 38 மருந்தையும் 7 விதமான மனநிலை அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. அந்த 7 விதமான மனநிலை சொல்கிறேன் கேளுங்க. கவலைப்படுறது, துன்பப்படுறது, வேதனைப்படுறது, இந்த மாதிரி தீராத வியாதி இருக்குது, இதெல்லாம் ஒரு கேரக்டர். அடுத்து பயம், காரணத்துடன் கூடிய பயம், காரணமின்றி பயம், பிறரை பற்றிய பயம், இதெல்லாம் பய உணர்வு, இது ஒரு கேரக்டர். மூணாவது இன்னொன்று, யாராவது சொன்னாங்கன்னா எதிர்த்து பேச பயப்படக்கூடிய கொலைத்தனம், அது ஒரு கேரக்டர். இந்த ஹிட்லர் மாதிரி பயங்கரவாதம் இருக்கு பாருங்க, அது ஒரு கேரக்டர். தான்கிற அகம்பாவத்தோடு இருக்கக்கூடிய கேரக்டர், அந்த கேரக்டர் அது ஒரு ஹெட்டிங். அடுத்து ஒரு வேலையை பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ பெரிய வேலையான்னு மலைச்சு போகிற ஆள் இருக்காங்களே, அந்த மாதிரி வேலை திறனை பார்த்து பயப்படக்கூடிய கேரக்டர். இது நான் நோட்ஸ் நிறைய புக்கில் அதை டீல் பண்ணியிருக்காரு. நீங்கள் புக்கில் நிறைய இருக்குது, என்னென்ன ஆத்தர் இருக்காருன்னு சொல்கிறேன். அதில் படிச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்கிறப்பறம் ரொம்ப டீப்பாக எழுதியிருக்காங்க. அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் பயந்து 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 செய்கிறது, ஒரு தள்ளாட்டத்தோடு செய்கிறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்படி ஒரு 8 விதமான கேரக்டர் மத்திரம், 7 விதமான கேரக்டர் மத்திரம் தான் அவர் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன குணாதிசயம், என்னென்ன மருந்துன்னு எழுதியிருக்காரு, நான் வாசிக்கிறேன். அவருடைய மருந்துகளை சொல்லிட்டு வரேன். முதல் மருந்து அவருடைய இதில் அக்ரிமோனி அப்படின்னு ஒரு மருந்து. அக்ரிமோனி, இந்த அக்ரிமோனி கேரக்டர் என்னன்னா, ஒரு இந்த 7 கேரக்டர்லேயும் ஒன்றுலேயும் 5, 6, 7ன்னு வரும். இந்த ஒரு உடம்புல பயங்கர வியாதி இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டோம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி கேரக்டர் இருக்க ஆளுகள் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் அந்த அக்ரிமோனின்னு கொடுத்தீங்கன்னா சௌரியமாயிரும். அதை இங்கிலீஷில் வாசிக்கிற, தோஸ் ஹூ ஹைட் தேர் ஒரீஸ் ஃப்ரம் அதர்ஸ் அண்டர் எ சியர்ஃபுல் ஃபேஸ் அண்ட் ஹியூமர். குட் ஹியூமரோட சிரிச்சு பேசுவான், உள்ளுக்குள்ள வியாதியை வச்சுக்கிட்டு இருப்பான். பெரிய தொழில் நஷ்டமாக இருக்கு, நம்ம வந்து சரிமா இருக்கல சார், என்ன வெந்நீர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா, அவருக்கு வியாதியை சௌரியப்படுத்துறது கொடுக்கல, அவருடைய மனநிலை சௌரியமானாலே அவர் இழந்த தொழிலை கொண்டு மீட்டுரும். ஏன்னா அவருடைய நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவருக்கு வியாபாரம் நடக்க விடாது எது, இந்த ஃபேஸு. அவருக்கு வியாதியை கொண்டு வந்தது எது, இந்த ஃபேஸு. இந்த கேரக்டர் போனவுடனே வியாதி மாத்திரம் க்யூர் ஆகிறதில்ல, நான் சொன்ன மாதிரி எல்லா அழிவுகள்லையும் இருந்து நம்மளை காப்பாற்றுது. தொழில் நஷ்டமாயிடுச்சா, அதுலேருந்து மீட்டுரும். அந்த கேரக்டர் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அக்ரிமோனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அடுத்த கேரக்டர் ஆஸ்பன், அவருடைய மருந்தில் பேர். அந்த ஆஸ்பன் அன்னோன் ஃபியர் அப்படின்னு பேர். எங்கள் அப்பா செத்து போயிடுவாரோ, ஐயோ திடீர்னு நம்ம செத்து போயிடுவோம், இதெல்லாம் இதெல்லாம் கம்ஸ் அண்டர் அன்னோன் ஃபியர். ஆஸ்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர். அடுத்து பீச் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. பீச் அந்த கேரக்டர் எப்படின்னா, அந்த அக்ரிமோனி கேரக்டர் சொன்ன பாருங்க, எவ்வளவு மோசமான வியாதி உடம்புல இருந்தாலும் வலி இருந்தாலும் அதை தாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, சின்ன லேசாக தட்டிட்ட போது ஐயோ போச்சு 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 போச்சுன்னு கத்துற கேரக்டருக்கு வருங்க. ஒன்றுமில்லாத விஷயத்தை பெருசாக பர்சிடேட் பண்ணக்கூடிய கேரக்டர். அந்த மாதிரி ஆளுகளுக்கு பீச். ஒரு 38 கேரக்டர் தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வந்துருன்ட்டார். அது உண்மையும் கூட. உலகம் முழுவதும் இந்த 7 கேட்டகரிலாம் வராங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு 7 மருந்து, 5 மருந்து, 3 மருந்துன்னு வச்சுருக்காரு. அது பீச் கேரக்டருடைய குணாதிசயம். சென்டாரி அப்படின்னு ஒரு கேரக்டர் மருந்து. இது எல்லாமே மலர்களிலிருந்து அவர் தயாரிச்சிருக்கார். அந்த நாட்டில் உள்ள அந்த செடியில் உள்ள மலர்கள்லேருந்து தயாரிச்சிருக்கார்.
என்ன சென்டாரி அப்படிங்கிறது, இப்போ 2 பேர் போகிறாங்க ஒன்றா, ஒருத்தருக்கு அவசரமான வேலை இருக்குது, அந்த வேலையை போய் பார்க்கணும். ஆனால் இந்த நண்பர் கூப்பிட தட்ட முடியாமல் உங்கள் கூட, இல்லைங்க எனக்கு உண்மையாகவே எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும்னு சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்லிடணும்னு பயந்து வர்றாருல்ல. தன்னால் இது முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்ல பயப்படுறாங்கல்ல. பயப்படலை, முடியாதுன்னு சொல்ல முடியாத ஆள் இருக்கார்ல, என்னால் இதை செய்ய முடியாதுங்க உங்களுக்காக, இல்லை பார்ப்போன்னு. அந்த கேரக்டர் சென்டாரி. அவங்க கிட்டத்தட்ட அந்த நண்பருக்கு அடிமை மாதிரியே திரிவார். இவர் வேலையை விட்டுவிட்டு அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அது சென்டாரி கேரக்டர். செராட்டோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த செராட்டோ கேரக்டருக்கு வருங்க, ஒரு ஆள்கிட்ட போவார், இந்த மாதிரி நான் தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன், இதை பண்ணலாமாம்பார். அவர் எல்லா அட்வைஸும் பண்ணி நல்ல தொழில் இது நடக்கும்னு சொன்னால் ஆமான்னு போய் ஆரம்பிக்க மாட்டார், அடுத்த போய் கேட்டுக்கிட்டு இருப்பார், அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருப்பார். இப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பார், கடைசி வரைக்கும் ஆரம்பிக்க மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர். இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன், இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் புக்கை பிடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக புரியும். புரியுறது மாத்திரம் இல்லை, திருப்பி 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிற அளவுக்கு வந்துடலாம். நீங்கள் இது அவ்வளவுமே ஒருத்தன் கேன்சர்னு வந்தான்னா நீங்கள் கேன்சருக்கு மருந்து தேடலை, அவனுடைய கேரக்டரை கண்டுபிடிச்சி அந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா அந்த அவனுடைய நெகட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டான ரெசிஸ்டன்ஸ், தடை, அவனுக்குள்ள உள்ள ஒரு ஈகோ, இதான் இப்போ நான் சொல்கிற கேரக்டர்லாம் ஈகோ. அந்த ஈகோ போன உடனே அவனுடைய ஹீலிங் பவர் இஸ் இஸ் ஓன் சோல். அந்த சோல் எல்லா வியாதியும் எல்லாருக்கும் கியூர் பண்ணும். ஒவ்வொருத்தங்களுடைய சோலும் ஒவ்வொருத்தங்களுடைய உயரும் பொட்டன்ஷியலி டிவைன். கடவுளுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி என்னுடைய உயிருக்கு உண்டு, உங்கள் உயிருக்கு உண்டு, உங்கள் உயிருக்கு உண்டு, எல்லார் உயிருக்கும் உண்டு. ஏன் ஒவ்வொருத்தங்களும் வித்தியாசப்படுறோம்னா இந்த ஈகோ. கேன்சர் எனக்கும் செல் என்னைக்கோ ஒரு நாள் உற்பத்தி ஆகும். உடனே இந்த ஆன்மா போய் கியூர் பண்ணுற அளவுக்கு தடையற்ற தேகமாக இருக்கணும், ரெசிஸ்டன்ஸ் இல்லாத தேகமாக இருக்கணும், ஈகோ இல்லாத நிலையாக இருக்கணும். அந்த ஈகோ கேரக்டர் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அந்த வியாதி கியூர் ஆயிடும். ஸோ இனிமே வரப்போகிற காலங்களில் மனிதன் எல்லாரும் இத்தனை கேரக்டருக்குள்ளே வந்து இந்த கேரக்டரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வியாதியாக வாங்கிக்கிட்டு இருப்பான். அந்த வியாதிக்கு மருந்து கொடுத்து க்யூர் பண்ணவே முடியாது. வியாதி வேற ஒரு வியாதியாக வேணால் வரலாம், க்யூர் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இதை கொடுத்தா தான் பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும். அந்த கேரக்டரை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுடைய சோலே அதை க்யூர் பண்ணிக்கிறோம். அதான் அவருடைய தத்துவம். அப்படி தான் சொல்கிறாரு, த ஹீலிங் பவர் இஸ் வித்தின் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் மருந்த. அடுத்து செரிப்ளம் அப்படின்னு ஒரு மாதிரி, அது ஃபியர் ஆஃப் மைண்டு. அந்த செரிப்ளத்துக்கு சரியான இது என்னென்னா, யாரெல்லாம் பரீட்சையில் சரியாக எழுதல தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன், யாரெல்லாம் வியாபாரம் நொடிச்சு போச்சு தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன், நான் காதலிச்ச பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணல தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிற போகிறேங்கிற மனநிலையில் உள்ளவனுக்கு இந்த செரிப்ளம் கொடுத்தீங்கன்னா தற்கொலை உணர்வு விட்டு போயிடும். இல்லை எனக்கு வியாதி தாங்கவே முடியல, வலி பொறுக்கவே முடியல, நான் சூசைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா செரிப்ளத்தை கொடுத்தீங்கன்னா சூசைட் கேரக்டரும் போயிடும், அவனுக்கு வலியும் போயிடும், கேன்சரும் போயிடும், வியாபாரம் நடிச்சிருந்தா வியாபாரமும் நடக்க ஆரம்பிச்சிடும். இதான் அந்த செரிப்ளம் கேரக்டர். செஸ்னட் பட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி